السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. صدق الله العظيم. எல்லா புகழுக்குரிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் எத்தனையோ உயிரினங்களை படைத்திருக்கிறான். ஆனால் அதிலும் உயர்ந்த படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் படைத்துள்ளதாக திருக்குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். அழகிய வடிவில் இந்த மனித சமுதாயத்தை நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படி படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே என்ன ஓட்டங்கள், ஆசைகள், அபிலாசைகள் என்று ஒன்று உண்டு. இது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும். எல்லாருடைய ஆசையும் ஒன்று போல இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருளின் மீது, ஒவ்வொரு வஸ்துவின் மீது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசைகள், அபிலாசைகள் என்பது உண்டு. ஆனால் எல்லோருடைய ஆசையும் எண்ணமும் ஒரே போல இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இருக்காது. இப்ப ஒரு ஏழையா இருக்கக்கூடியவன் என்ன செய்வான்? தான் ஒரு செல்வந்தனா ஆகணும், தனக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஏழை கனவு காண்பான். அவனுடைய எண்ணம் அதுவா இருக்கும். ஒரு பணக்காரன், ஒரு செல்வந்தன் இன்னும் தனக்கு அதிகமான பணம் புகழ் சேர்ந்து கோடீஸ்வரனாக இன்னும் உயரணும் அப்படின்னு எண்ணுவான். இது செல்வந்தனுடைய ஆசை. சிறுவர்கள் விரைவாக நாம பெரியவர்களாக ஆகணும், விரைந்து செயல்படணும், நாமளும் பெரிய மனுஷனா ஆகணும் சொல்லி சிறுவர்கள் ஆசைப்படுவாங்க. அதே நேரத்தில் பெரியவர்கள் மீண்டும் நமக்கு வாலிபம் வந்தால் நல்லா இருக்குமே, இப்பவே வயோதிகன் ஆகிட்டோமே, வயசு இப்பவே போயிடுச்சே, இன்னும் கொஞ்சம் வாலிபம் மீண்டும் வந்தா லைட்ட ஷபாபு எழுதியாமாங்கிற மாதிரி இன்னும் எனக்கு வாலிபம் மீண்டும் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவங்களாம் என்ன செய்வாங்க? நாமும் சக மனிதர்களை போல நல்ல நிலையிலே சுகம் பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஒரு நோயாளி தன்னுடைய நோயிலிருந்து முழுமையா வெளிப்பட்டு சுகமடையணும், பூரண குணமடையணும் அப்படின்னு ஒரு நோயாளி விரும்புவான். இப்படி உலகத்தில் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விதமான அபிலாஷைகள் என்பது உண்டு, மேல் எண்ணங்கள் என்பது உண்டு. ஆனால் அதை ஷரியத்து முறைப்படி மார்க்கத்தின் வரைமுறைக்கு உட்பட்டு நாம பார்த்தோம் அப்படின்னா, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தரக்கூடிய நிகழ்வுகள், சஹாபாக்களுடைய ஆசைகள், நபிமார்களுடைய ஆசைகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த சமுதாயமும் என்னுடைய உம்மத்து அனைவரும் சுவர்க்கம் போகணும்னு நாங்கள் நபியவர்கள் விரும்பினாங்க. என்னுடைய உம்மத்துகள் எல்லாருமே சுவர்க்கம் போகணும் அப்படின்னு நபியவர்கள் விரும்பினாங்க. சஹாபாக்கள் எந்த நேரமும் நபியவர்களுடைய தோழமையிலேயே இருக்கணும், நபியவர்களை பார்த்து கொண்டே இருக்கணும்னு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்வை நம்ம எந்த நேரமும் நோக்கி கொண்டு இருக்கணும், அதை முன்னோக்கியே நம்ம தொழுகணும், அதனுடைய தவாஃப் செய்து அதற்கு தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நபியுடைய எண்ண ஓட்டம், சஹாபாக்களுடைய எண்ண ஓட்டங்கள் இப்படி எல்லாம் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான
எண்ணங்கள், ஆசைகள் என்பது தங்களுடைய உள்ளத்தில் உதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அதை மார்க்க ரீதியாக ஷரியத்து முறைப்படி அல்லாஹும் ரசூலும் எந்த ஆசையை வளர்க்கும்படி சொல்லுகின்றார்கள், உங்களுடைய உள்ளங்களிலே என்ன அபிலாஷைகள் தோன்ற வேண்டும் அப்படின்னு வழிகாட்டுகிறார்கள் என்பதை குர்ஆனுடைய வழியில, ஹதீஸுடைய வழியில நாம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிகழ்வுகள் நமக்கு அல்லாஹும் ரசூலும் கற்றுத் தருகின்றார்கள். கணித்துக்குள்ளே சோதர்களே, ஒரு நாள் ஜாபிர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கவலை தோய்ந்த முகத்தோடு காணப்படுகிறார்கள். எல்லாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம். ஒரு மனிதரை பார்க்கும்போது அவர் சந்தோஷமா இருக்கிறாரா, கோபமா இருக்கிறாரா அப்படிங்கிற நிகழ்வு நமக்கு பார்க்கும்போதே தெரியும். சும்மா இருங்க, அவருக்கு ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு, இப்ப எதுவும் கேட்காதீங்க, பேசாதீங்கன்னு சொல்றோம். இல்ல இல்ல, இப்ப சந்தோஷமா இருக்கிறாரு, நல்ல மகிழ்ச்சியா தாங்க இருக்கிறாரு, இப்ப நீங்க பேசுங்க, இப்ப போய் கேளுங்க, இப்ப சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நம்ம பகிர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி நம்முடைய உள்ளத்தினுடைய அந்த கவலைகள் பிரதிபலிக்கக்கூடிய இடம் எதுங்க? நம்முடைய முகம். அப்ப முகத்தை வச்சு இவருடைய வாழ்க்கை நிலை, இவர் என்ன நிலையில, என்ன தரஜாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், நடுநிலையில இருக்கிறாரா, ரொம்ப அகல பாதாளத்தில் இருக்கிறாரா, இல்ல ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாராங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அப்ப ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்துல கவலையுடைய ரேகைகள் பதிந்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. கேட்டாங்க, ஜாபிரே, கவலை தோய்ந்த முகமா இருக்கிறீங்களே, உங்களை முகத்தை பார்க்கும்போது கவலைக்குரிய மனிதரை போல ரொம்ப முகம் வாட்டமா இருக்குதே, என்ன விஷயம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப அதுல ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, உஹதுடைய யுத்தம், உஹதுடைய யுத்தத்தில் என்னுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொண்டு ஷஹீதாகி விட்டார்கள். அவங்களுக்கு ஒரு 7-8 பெண் மக்கள் இருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, நிறைய கடன் பட்டு இருக்கிறார்கள், சமூகத்தில் நிறைய கடன் வாங்கி இருக்கிறாங்க. இப்ப கடனையும் பெண் மக்களையும் என்னுடைய சகோதரிகளையும் விட்டுட்டு என்னுடைய தந்தை ஷஹீதாகிட்டாங்க உஹது யுத்தத்தில். இப்ப அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்து இருக்குது. மூத்தவன் நான், குடும்பத்துல நான் தான் மூத்த ஆள். இப்ப நான் தான் எல்லா சகோதரிகளையும் நிக்காஹ் முடித்து கொடுக்கணும், அவருக்கு உண்டான கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதோடு மட்டுமல்ல, நிறைய என்னுடைய தந்தை கடன் பெற்றிருக்கிறார். கடன்னா அவர் சொந்த தேவைக்கு அல்ல, அதை பிற மக்களுக்கு யாரும் யாசகம் கேட்டு வந்தா கடன் வாங்கியாவது அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த மாதிரி உள்ள தன்மை உடையவர்கள் அப்துல்லா நான். இந்த மாதிரி நிறைய கடன் பட்டு இருக்கிறார். இப்ப கடனை நிறைவேற்றணும், பெண் மக்களை எல்லாம் கரை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும்போது என்னுடைய அந்த உள்ளத்துல ஆழ்ந்த கவலை ஏற்பட்டு போச்சு. அல்லாஹ் ரசூலே அப்படின்னு நபி அவர்களிடத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாபிரே, உங்களுடைய தந்தை வஃபாத் ஆகிவிட்டார், ஷஹீத் ஆகிவிட்டார் என்பதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா அல்லாஹ் அவங்ககிட்ட என்ன கேட்டான் தெரியுங்களா? அல்லாஹ் என்ன பேசினான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க ஜாபிர் ரலியல்லாஹு கிட்ட. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்டான், அல்லாஹ் என்ன கேட்டான் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தந்தை அப்துல்லாஹை பார்த்து அல்லாஹ் கேட்டான், அப்துல்லாவே, உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கிறது, உங்களுடைய ஆசைகள் என்ன சொல்லுங்க, நிறைவேற்றி கொடுக்கிறேன்னு அல்லாஹ் கேட்டான். அப்ப அப்துல்லா ரலியல்லாஹு உங்களுடைய தந்தை சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு மீண்டும் நீ உயிரை கொடுத்து மீண்டும் இந்த உலகத்துக்கு நீ அனுப்பணும். என்னை ஷஹீதாக்கி நீ கொண்டு வந்துட்ட, சுவர்க்கத்துக்கு ஒருவனை நான் ஆக்கிட்ட, மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து என்னை நீ உலகத்துக்கு அனுப்பி மீண்டும் நான் போர்க்களத்திலே ஷஹீதாக விரும்புகிறேன்னு கேட்டாங்க உங்களுடைய தந்தை அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இது சஹாபாக்களுடைய ஆசை. ஷஹீத் ஆயிட்டாங்க, ஆனா அல்லாஹ் கேட்கிறான்,
உங்களுக்கு ஆசை ஏதாச்சும் இருக்குதா, உங்களுடைய எண்ணங்கள் ஏதாவது நிறைவேறணுமா மீண்டும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன கேட்கிறாங்க? நம்ம நினைக்கிறோம் மௌத்தாயிட்டாங்க, மண்ணில கபூர்ல வச்சுட்டோம், அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொன்னான் அப்துல்லா அல்லாஹ்கிட்ட, என்னுடைய அடியானே உனக்கு தெரியாதா, ஒரு மனிதரை நான் மௌத்தாக்கி கொண்டு வந்துட்டேன்னா மீண்டும் உலகத்துக்கு அனுப்புறது இல்லை, இது நியதி இல்லை, என்னுடைய வளமையில் அப்படி கிடையாது. நீ வந்துட்ட, இங்க என்ன உனக்கு வேணும், இந்த பூமியில இந்த சுவர்க்கத்துல இங்க என்ன உனக்கு தேவை இருக்கு, அதெல்லாம் நிறைவேற்ற முடியும், மீண்டும் உலகத்துக்கு அனுப்புதல் என்பது இல்லைன்ட்டான் அல்லாஹ். அப்ப அப்துல்லா அல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ், ஷஹீதாகிவிட்ட நாங்க உன்னுடைய வழியில அற வழியில போரிட்டு மார்க்கத்துக்காக உயிர் நீத்து விட்ட நாங்கள் உன்னிடத்துல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த நிகழ்வை உலக மக்களுக்கு சஹாபாக்களுக்கு அறிவிச்சு கொடுறாரும்பே அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வலா தஹஸபன்னல்லதீன குதுலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வா, அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்குறான். நபி அவர்களுக்கு, நீங்க அல்லாஹ்வுடைய வழியிலே ஃபீ ஸபீலிலே ஷஹீதாகிவிட்ட ஷுஹதாக்களை இறந்து விட்டவர்கள் என்பதாக நீங்க எண்ணாதீங்க, அவங்க மௌத்தா போயில்லை. பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம், அவங்க அல்லாஹ் கிட்ட ரப்பு கிட்ட ஹயாத்தோடு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு யூசத்துன் உணவளித்துக் கொண்டே இருக்கிறான், அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டே இருக்கிறான், அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற சுப செய்திய உலகத்துல வாழக்கூடிய சஹாபாக்களுக்கு அடுத்து வர சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் வாயிலாக ஒரு பாடத்தை கற்பித்துக் கொடுக்கிறான். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய ஆசை. மார்க்கத்துக்காக மீண்டும் மீண்டும் என்னுடைய பொருளாதாரத்தை, என்னிட்ட பொருளாதாரம் இல்லை, எனக்கு உயிர் தான் இருக்குது, என்னுடைய உயிரை நான் அர்ப்பணம் செய்ய தயாராக இருக்கிறேன். இது சஹாபாக்களுடைய ஆசை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் மறைமுகமாக உணவுப்படுத்திக் கொண்டு இருக்கிறான். நமக்கு தெரியல, நம்ம நினைக்கிறோம் மண்ணை போட்டு மூடிட்டோம், முடிஞ்சு போச்சு அவங்களுடைய வாழ்க்கை, இனிமே எதுவுமே இல்லைன்னு நாம நினைச்சு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லலாம், இல்ல, அல்லாஹுடைய வழியில, என்னுடைய வழியில ஃபீ ஸபீலில்ல யார் போரிட்டு வஃபாத் ஆகிவிட்டார்களோ, ஷஹீதாகி விட்டார்களோ, அவங்க எல்லாம் மையத்தா போயிட்டாங்க, மண்ணில் போட்டு மூடிட்டோம், இனிமே எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு உணவளித்து கொண்டு இருக்கிறான், அவங்க ஹயாத்தோட தன்னுடைய ரப்பு கிட்ட ஹயாத்தோட இருக்கிறாங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக உலகத்தில் வாழக்கூடிய சமூக மக்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இப்ப இந்த ஆசை நமக்கு வரணும். குர்ஆன் காட்டக்கூடிய வழிமுறை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை, ஆசை என்பது அல்லாஹ்வுடைய அற வழியில போரிட்டு ஷஹீதாக வேண்டும், அற வழியிலே தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிற ஆசையை குர்ஆன் கொண்டுகிறது. நபி அவர்களும் சஹாபாக்களுக்கு இந்த போதனையை சொல்லிக் கொடுத்தாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய ஆசை. உலகத்துல இப்படிதான் ஆசைகள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபி அவர்கள் தூண்டுகோலாக வழிகாட்டியாக இருந்தார்கள். அல்லாஹும் அதை ஆமோதிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் வயோதிகம் அடைகிறான், அவன் வயது முதிர்ந்து போகிறான், ஆனாலும் அவனுடைய உள்ளத்துல ரெண்டு விஷயங்கள் இளமையாகவே இருக்குதுன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று பொருளாசை, இன்னொன்று வயதின் மீது உள்ள ஆசை, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை, இன்னொன்று பொருளாதாரத்தை பெருக்கணும், ஒரு கடை வச்சா இன்னொரு கடை வைக்கணும், அந்த கடையை முடிச்சு அடுத்த கடை பெருக்கணும், இந்த ஊர்ல முடிச்சா வெளியூர்ல வைக்கணும் அப்படின்னு ஆசைகள், மென்மேலும் பொருளை சேர்க்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இளமையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவன் வயோதிகம் அடைஞ்சிட்டான், இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் கூட உலகத்துடைய துன்யாவுடைய ஆசை என்பது மனிதனை விட்டு அகலவில்லைங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து எங்க 70 வயசாயிடுச்சு 80 வயசாயிடுச்சு எல்லாம் அனுபவிச்சுட்டீங்க, இனிமே மௌத்தா போயிடலாம்ல அப்படின்னு மலக்குள் மௌத் வந்து கூப்பிட்டா நம்ம உடனே தயாரா இருக்கிறோமா? நான் உட்பட தான் சொல்றேன், போதுங்க வாழ்ந்தது போதும், என்ன பேர் துனியாவுடைய ஆசை வேணாங்க, ஷஹீத் ஆயிடுவோம், மரணிச்சிடுவோம், மௌத்தா போயிடுவோம்,
மலக்குள் மௌத் வந்து கூப்பிடுறாரு, வா போகலாம் அப்படின்னா நம்ம தயாரா இருக்கவங்களா? விட்டுற முடியுங்களா? உடல் நலம் இல்லாம படுத்த இந்த 10 நாள் படுக்கையிலேயாவது அல்லாஹ் சேர்க்கக்கூடாதா? அதுக்குள்ள மௌத்தாக்கிட்டானேன்னு சொல்லுவோம். உடல் நலம் இல்லாம மௌத்தாக்கிட்டா கூட என்ன சொல்லுவோம்? அல்ல இன்னும் ஒரு வருஷம், இன்னொரு 6 மாசம் படுக்கையிலேயாவது அந்த மனுஷனை வச்சிருக்க கூடாதா? அல்ல அதுக்குள்ள மௌத்தாக்கிட்டானே அப்படின்னு ஆசைப்படுவோம். இதுதான் நம்முடைய ஆசை. கண்ணியத்துக்குரியவர்கள், அதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் வயோதிகம் அடைகிறான், ஆதமுடைய மகன் வயோதிகம் அடைகிறான், முதுமை அடைகிறான். ஆனா 2 விஷயங்கள் மட்டும் எப்போதும் இளமையாக அவங்களுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டு இருக்கிறது. அது எப்பவுமே நீங்கிறதே இல்லை, அது வயோதிகம் அடைகிறதே இல்லைங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அப்ப ஆசை என்பது எல்லா வயதினருக்கும் எல்லா காலத்திலையும் இருக்கதான் செய்யுது. யாரும் வாழ்ந்து முடித்துட்டோம், அனுபவித்து முடிச்சுட்டோம், போயிடணுங்கிற எண்ணம் யாருக்கு வருவதே இல்லை. இன்னும் சில காலம் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா மக்களுக்கும் உண்டு என்பதை இந்த நிகழ்வு, இந்த ஹதீஸ் என்பது சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்தில் ஆசைப்படணும், அல்லாஹ் கிட்ட கேட்கணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கேட்கணும்? இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யஸ்தக்ஸிர் ஃபஇன்னமா யஸ்அலு ரப்பஹு. உங்களில் ஒருத்தர் ஆசை கொள்ளுங்கள், நீங்க ஆசைப்படுங்க, அந்த ஆசையை அதிகமாக்குங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி? இப்ப இன்னமா யஸ்அலு ரப்பஹு, அவன் கேட்கறதெல்லாம் தன்னுடைய ரப்புகிட்ட கேட்கிறான். அல்லாஹ்கிட்ட கேட்கறதா இருந்தா நீங்க நிறைய கேளுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவன் கஞ்சன் இல்லை. ஏன் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் வந்த எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு இன்னமும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அவங்களுடைய ஹஜானா காலி ஆகல. இல்ல கடல்ல மீன் பிடிச்சவங்க இந்த பகுதியில் இனிமே மீனே இல்லைங்க, இனி உணவுப் பொருளே கிடைக்காதுங்க, மக்களுக்கு தட்டுப்பாடு சொல்ல முடியுதா? இல்லை இல்லைங்க. அன்றையிலிருந்து இன்ன வரைக்கும் ஆடு மாடுகள் அறுபட்டுக்கிட்டே இருக்குதுங்க, துனியாவில் இல்லாம போயிடுச்சுங்க, இனிமே யாரும் இறைச்சி சாப்பிடாதீங்க சொல்ல முடியுங்களா? ஆனா கர்நாடக அரசு இப்ப சொல்லி இருக்குது, பசுவதை தடை சட்டம், இனி யாரும் மாட்டு இறைச்சி விற்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா இப்ப அவங்களுக்கு தடை ஏற்பட்டு போயிருக்குது, ஏன்னா அவங்களுக்கு தட்டுப்பாடு. ஆனா அதை கொண்டுதான் அவர்கள் வளர்கிறார்கள், ஆட்சியாளர்கள் அதை கொண்டுதான் வளர்கிறார்கள். மறைமுகமாக எல்லாத்தையும் செஞ்சுக்குவான். ஆனா நமக்கு சட்டம் எப்படி? நீ அதை சாப்பிடக்கூடாது, வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. ஆக கண்ணியத்துக்குள்ள சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய ஹஸானா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அல்லாஹ் எல்லா சமூக மக்களுக்கும், அல்லாஹ்வே இல்லைங்கிறவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இணையாக கடவுள்களை ஆக்கக்கூடியவர்களுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ்வை வணங்காத மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான், இன்னமும் கொடுக்கிறான். ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைங்க நம்முடைய சொல் வச்சு கேட்கல, நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கல, ஊன்றுகோலா இருக்க வேண்டியவர்கள் நமக்கு எதிராக செயல்படுறாங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம்? நான் உனக்கு அக்கா இல்லை, நீ எனக்கு பிள்ளை இல்லை, வெளியே போ. என்னங்க? ஏன் சம்பாதிச்சு கொடுக்கல? எனக்கு இப்ப தேவை இருக்கு, நான் வயோதிகம் ஆயிட்டேன், நேற்று வரைக்கும் நான் துபாயில இருந்தேன், வெளிநாடுகள்ல இருந்தேன், சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நீ படிச்ச, பல வேலைகளுக்கு போனேன், ஆனா சம்பாதிச்சு ஓ மனைவி மக்கள்னு விட்டு தான் நீ பாக்குற, இதை ஆளாக்கி விட்ட, ஏற்றி விட்ட ஏனி நான். ஆனா என்னை நினைச்சு பாக்குறியா? எனக்கு கொடுக்குறியா? ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி என்ன செய்யறோம்? கணக்கு பார்த்து கொடுக்கிறோம். மாசம் 3000, மாசம் 5000, அதுக்கு மேல கேட்டீங்கன்னா என் மனைவி மக்களுக்கு நான் கொடுக்கணும், நான் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கிணறு பில் கட்டணும், உடனே பெரிய செலவின பட்டியலே போட்டு வர்றோம். ஆனா அன்னைக்கு அக்கா அம்மா நம்மளை படிக்க வைக்கும் போது, நம்மளை ஏற்றி விடும் போது எந்த கணக்கும் பார்க்கல. யாருக்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட போய் கையை பிடிச்சு காலை பிடிச்சு ஏதோ ஒரு விதத்துல மனத்தை வாங்கிட்டு வந்து நம்மளை எப்படியும் படிக்க வச்சாங்க. எப்படியாவது பிள்ளை உயர்ந்துட்டான் அப்படின்னா நம்மளை காப்பாற்றுவான், நமக்கு ஊன்றுகோலாக இருப்பான் அப்படின்னு நம்முடைய பெற்றோர்கள் எண்ணி நம்மளை வளர்த்து விடுறாங்க சகோதரர்கள், கண்ணியத்துக்குள்ள. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? அவங்க கணக்கு பார்க்கல, ஆனா நாம இன்னைக்கு கணக்கு பார்க்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி இவ்வளவுதான் முடியும். ஏன் நான் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா? என்னை மட்டும்தான் நீ பெத்தையா? அண்ணன்கிட்ட வாங்கு, தம்பிகிட்ட வாங்கு, தங்கச்சிட்ட வாங்கு, அவங்க வசதியா இருக்கிறாங்கல்ல அப்படின்னு என்ன செய்யறோம்? பட்டியல் போடுறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி பாசத்தை பங்கு வைக்கிறோம். இது எந்த அளவு சரியா இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு அவங்க அந்த மாதிரி கணக்குகள் பார்த்திருந்தால்
அந்த பெற்றோர்கள் நம்ம மீது அப்படி அளவு பார்த்து தான் பாசம் வச்சாங்களா, இல்ல அளவு பார்த்து தான் செலவு செய்தார்களா? இல்ல சகோதரர்களே. ஆனா நம்முடைய உள்ளம் ஏற்க மறுக்குது இந்த நிகழ்வுகளை. ஏன்னா அது நமக்கு வரும்போது தான், நம்முடைய பிள்ளைகள் அந்த மாதிரி நம்மகிட்ட நடக்கும்போது தான், பெற்றோராக நம்ம மாறும்போது தான் அதனுடைய வழிவர்த்தனை நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியறது இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கேட்டீங்கன்னா அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது, ரப்புல் ஆலமீன்கிட்ட கேட்கும்போது நிறைய கேளுங்க. ஏன்னா அவன் கொடுக்க காத்து இருக்கிறான். ஆனா நாம கேட்க தயார் இல்லை சகோதரர்களே. ஏன்னா சின்ன குடிசை வீடு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் நிறைய கொடுத்துட்டானா வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவன் பேரு கஞ்சனை இல்லை சகோதரர்களே, தயால குணம் படைத்தவன் அல்லாஹ். அப்ப அதான் சொல்ல சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்கிட்ட கேட்கறீங்க, ரப்புல் ஆலமீன்கிட்ட கேட்கறீங்க, தாராளமா கேளுங்க, நிறைய கேளுங்க. நாங்க சொல்றோம். அதோடு மட்டும் இல்ல, சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சஅல்துமுல்லாஹ் ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், நீங்க அல்லாஹ்கிட்ட கேட்டீங்கன்னா ஃபிர்தௌஸ்ங்கிற ஜன்னத்தை கேளுங்க, ஃபிர்தௌஸ்ங்கிற சுவர்க்கத்தை கேளுங்க. ஏன் தெரியுங்களா? அது சுவர்க்கத்திலேயே உயர்ந்தது. அதுக்கு மேலதான் அல்லாஹ்வுடைய அரிஷே இருக்குது. ரஹ்மானுடைய அரிஷ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல தான் இருக்குது. அவ்வளவு உயர்ந்த சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அது ஆலா தரஜாவுல இருக்குது. அதனால ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ்ட்ட கேளுங்க. காரணம், சுவர்க்கத்தினுடைய நதிகள் எல்லாம், சுவர்க்கத்தில் ஓடக்கூடிய ஆறுகள் எல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உற்பத்தியாகி ஓடுது. நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஆசைப்படும்படியா அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். நம்முடைய ஆசைகள் அல்லாஹ்விடத்துல உயர்ந்த எண்ணத்தை கேளுங்க, உயர்ந்த சுவர்க்கத்தை கேளுங்கிறாங்க நபி அவர்கள். வீணா எனக்கு துனியாவில் அதை கூட இதை கூட கேட்டு அழிஞ்சு போகக்கூடிய பொருளை கேட்காதீங்க. அழியாத நாளைய நிரந்தரமான சுவர்க்கத்தை கேளுங்க. அதிலும் உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படிதான் நபி அவர்கள் நமக்கு ஆசைப்படும்படியாக காட்டி தந்த வழிமுறை. இப்படிதான் மார்க்கத்தை நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு நேரத்தில் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அவங்க சொல்றாங்க, தபூக் யுத்தம், அந்த யுத்தத்துக்காக வேண்டி நாங்க போயிருந்தோம். அப்ப ஒரு இடத்துல இரவு தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி இரவு தங்கியிருந்த போது நான் இரவில் ஒரு நடுநிசி நேரத்தில் திடீர்னு கண் விழிக்க வேண்டிய சூழ்நிலை. கண் விழித்து பார்த்தேன். பார்த்தா ஒரு இடத்துல வெளிச்சமா இருக்கு. இப்ப என்னது வெளிச்சம் பார்க்கலான்னு போட்டா, ஏன்னா அங்க சில மனிதர்கள் நிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னா அங்க யாரு இருக்காங்கன்னு தெரியாது. கொஞ்சம் கிட்ட போகும்போதுதான் யாரு என்னங்கிற விவரங்கள் தெரியும். அது போல நான் நெருங்கி போனேன். கிட்ட போனா அங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு கபர் தோண்டப்பட்டு இருக்குது. அப்துல்லாஹ் துல் பிஜாஜைன் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி, அவங்க வஃபாத் ஆகி அங்க ஜனாசாவா வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. கபூர்ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி உள்ள நிக்கிறாங்க. உள்ள நிக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்து அந்த ஜனாசாவை தூக்கி கையில கொடுக்கறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அடக்கம் செய்யறாங்க. சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க. நீங்க நாம ஜனாசா தொழுகை முடிஞ்சவொடனே இப்படியே ஓடணும் தான் பாக்குறோம். இல்ல அப்படியே போனாலும் என்ன செய்யறோம், முன்னாடி தின்ன இருக்குது, அப்படியே உட்காந்து எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே அவங்களுக்கு நன்மை தேவை. ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஒரு ஸலவாத் எதையாவது ஓதலாம், அல்லது ஒரு அல்ஹம்து சூரா. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரா இஹ்லாஸ் 11 ஓதி அவங்களுக்காக வேண்டி நீங்க வக்ஃப் செய்யுங்கன்னாங்க. கபராளிகளுக்கு கபரிஸ்தானுக்கு போனீங்கன்னா 11 முறை சூரா இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதி அந்த கபராளிகளுக்காக நீங்க எட்டி வைங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் நமக்கு தெரியும். அதனால என்ன செய்யறோம், அங்க போய் உட்கார்ந்து உலக கதையை பேசுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரிஸ்தான் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு மரணத்துடைய எண்ணம் வரும், அந்த பயம் வரும்னாங்க. ஆனா நமக்கு அங்க அந்த பயம் வர்றதே இல்லை சகோதரர்களே.
அந்த பயம் ஏற்படுறதில்லை. நாளைக்கு நம்மையும் இப்படிதான் தனியாக கொண்டு போடுவாங்க, நமக்கு நன்மை வேண்டுமே, ஹயாத்தோடு இருக்கும்போதே நன்மையை சேகரம் செய்வோமேங்கிற எண்ணம் நமக்கு அந்த ஆசை வர்றதில்லை சகோதரர்களே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மையத்துடைய பயம் வரும், கபருடைய அந்த வேதனை உங்களுக்கு கண்ணில் தெரியும், உங்களுக்கு நாளைக்கு நம்முடைய நிலை இதுவாக தானே இருக்குங்கிற ஒரு படிப்பினை நமக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா யாரோ 4 இளைஞர்கள் இறங்கி அடக்கம் செய்யறாங்க, மண்ணை தள்ளுறாங்க, நம்ம இங்க உட்காந்து கதை முடிச்சுட்டு முடிஞ்சா அது பாத்தியானா துவா முடிஞ்சு நம்ம வெளியில வந்துடுறோம் சகோதரர்களே. ஆனா பாருங்க, ஒரு நபி அவங்களே கபூர்ல இறங்கி ஒரு சஹாபி அடக்கம் செய்யறாங்கன்னா என்ன காரணம்? இன்னைக்கு நாம அந்த மாதிரி முன்னிக்கிறோமா? ஏன் அந்தஸ்து என்ன, நான் போய் இறங்கி அவனை அடக்கம் பண்ணணுமா, நான் போய் கபூர்ல இறங்குறதா அப்படின்னு நினைக்கிறோம். நாம இறங்க வேண்டியதில்லை, ஆனா ஒரு நாள் இறக்கப்படுவோம். ஒரு நாளைக்கு நாம விரும்புறோமோ இல்லையோ, யார் தொடக்கூடாதுங்கிறோமோ அவனே தொட்டு அடக்கிற மாதிரி கூட இறங்கலாம். எல்லாம் அவன் கையில இருக்குது, அது யாருக்கு நமக்கு தெரியாது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப அப்துல்லா மசூதுல்லான்னு சொல்றாங்க, அப்துல்லாஹ் பின் துஜாதைன் அவங்கள அடக்கம் செய்த இந்த நிகழ்வை நான் பார்க்கும்போது, அந்த ஜனாசாவா நான் இருந்திருக்க கூடாதா, அந்த பாக்கியம் எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டானா அப்படின்னு நான் ஆசைப்பட்டேங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். எப்படிங்க? அதுதான் சஹாபாக்களுடைய ஆசைகள். சஹாபாக்கள் அப்படிதான் விரும்பினாங்க, உலகத்தை, மரணத்தை இப்படிதான் விரும்பினாங்க. இந்த ஆசைகள் தான் சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய நபியே இறங்கி அடக்கம் செய்யறாங்க, அல்லாஹ்கிட்ட துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் நான் இந்த சகோதரரை பொருந்திக்கிட்டேன், நீ அவரை நீ பொருந்திக்கொள், அவருடைய வேதனையை நீக்கி வை அப்படின்னு நபி அவர்கள் கபூர்ல நின்று துஆ செய்யறாங்க. அவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த சஹாபிக்கு கிடைச்சி. அப்ப அப்துல்லா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மையத்தா நான் இருந்திருக்க கூடாதா, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்க கூடாதான்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியத்துள்ள சகோதரர்களே, இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அவருடைய ஆசைகள்லாம் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடியவர்கள், பொதுமக்கள் எப்போதும் கார்பரேட்டுகளுக்கு அடிமையாவே இருக்கணும், நாம நிரந்தர பிரதமராகவே இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நிலை. லட்சக்கணக்கான மக்கள் கூடி விவசாயிகள் இன்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு, எங்களுடைய ரிஸ்கெல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க, கார்பரேட் அடிமையாக்கி விட்டீங்க அப்படின்னு ஒரு போராட்டம் தான். எதையுமே கண்டுக்க மாட்டேன். 5 கட்ட பேச்சுவார்த்தை, 6 கட்ட பேச்சுவார்த்தை இப்படியே நீண்டுகிட்டே போதே தவிர 16-17 நாள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் தீர்வே இல்லை. இப்படி உள்ள சூழ்நிலை தான் இன்னைக்கு உலகத்தில் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால யாரையும் நம்ம நம்ப வேண்டியதில்லை, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்புவோம், அவன்கிட்ட எல்லா தேவைகளை கேட்போம். அல்லாஹ் நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்முடைய மனைவி மக்களுக்கு நமக்கு எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் வஃபாத்தாகின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ் நம்ம அனைவரையும் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.